வணக்கம் நண்பர்களே, நான் தகவல் உழவன். முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது நல்ல ஒரு நான் படித்த சிறந்த நூலில் இதுவும் ஒன்று. திருக்குறளுக்கு இதுதான் அநேகமாக சிறப்பான நூல், முதல் நூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மிக்க நன்றி குணசீலன். இது முழுமையாக அந்த நூலை பார்த்துட்டேன். நான் முழுமையாக படிக்காத பகுதி எதுன்னா அந்த 2லேருந்து 21வது பக்கத்தில் இருந்து. சரிங்களா? அதுக்கு முதல்ல வடிவம் எப்போ இருக்குன்னா எளிமையான வடிவம் தான். அதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கும். சரிங்களா? பத்தி வடிவத்தில் இருக்கும். இது இல்லை, இதுவும் கொஞ்சம் இந்த வடிவம் மாதிரி தான். இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இது மாதிரி பத்தி வடிவம் தான் இருக்கும். சரியா? ஆமாம், 21வது பக்கத்தில் இருந்து இந்த எழுத்துக்கள் பெரிதாக தெரியறதுக்காக ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருந்தேன். 202ன்னு நினைக்கிறேன். 202 202 வரைக்கும் அகர முதலி வடிவத்தில் இருக்குது. மற்றதெல்லாம் எளிமையான வடிவம் தான். எந்த பக்கமாக இருந்தாலும் சரி. மொத்தம் 275 பக்கங்கள் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பக்கத்தை திறங்க. அது பத்தி வடிவமாக இருந்ததுன்னா எழுத்துப்பிழை நீக்கிட்டு எந்த வடிவமும் தர வேணாம் நீங்கள். சரியா? இது மாதிரி வடிவம்லாம் தர வேணாம். இது மாதிரி வடிவம் தரதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எழுத்துப்பிழைகள் இல்லாத பக்கம்னு குறிக்கிறதுக்காக அந்த எழுத்துப்பிழைகள்லாம் நீக்கிட்டு அதை ஊதா நிறமாக மாற்றிடுங்க. ஊதா நிறமாக எங்கே இருக்கும் அப்படின்னா அடியில் இந்த இடத்துல இருக்கும். சரியா? அப்போனா என்ன, எழுத்துப்பிழை நீக்காச்சு வடிவம் மட்டும் தான் தரணும்னு அர்த்தம். சரி, இப்போ அந்த ஒரு பக்கத்தை வச்சு பார்ப்போமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? நெடுங்குத்து வடிவத்தில். அதை நீங்கள் அப்படி செய்யணுன்ட்டு இல்லை. இது மாதிரி வடிவம் தர்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் எளிமையான என்னன்னா, முதல்ல இந்த பகுதியை முடிச்சிருங்க. நான் காட்டுறேன், திறந்து காமிக்கிறேன். இந்த பகுதியை முடிச்சிருங்க. சரியா? இன்னும் நல்லா ஒரு பகுதியை முடிச்சிருங்க. அப்புறம் முதல்ல இந்த பகுதியை முடிச்சிருங்க. அப்புறம் இந்த பகுதியை முதல்ல முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை முடிச்சிருங்க. ஒன்றுக்கில் ஒன்று ஒட்டிட்டிங்கன்னா அப்படி தான் நீங்கள் ஒட்டியிருக்கேன். சரிங்களா? கயம் எதுவும் போட வேணாம். ஒரு வரி முடிஞ்ச உடனே, அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா, நல்லா பெருசுப்படுத்தி பார்ப்பேன். அகழ்வார் ஒரு வரி முடிஞ்சிருச்சு. ஒரு வெற்றி வரி இங்கே விட்டுருங்க. இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி முடிச்சுட்டு ஒரு வெற்றி வரி விட்டுட்டு நீங்கள் உதாரணமாக மாற்றிடுங்க. அது மட்டும் தான் உங்கள் வேலை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னா, நான் ஒரு நுட்பம் செஞ்சுருக்கேன். சரியா? இதை பற்றி வாய்ப்பு இருக்கும்போது நம்ம தனியாக கற்றுறேன் உங்களுக்கு. 22வது பக்கத்தில் நான் மாற்றம் பண்ண போகிறேன். ஏன் 22 அப்படின்னா அதில் தான் நான் எழுத்துப்பிழை நீக்கி உதவாக மாற்றிருக்கேன். சரி, இந்த நிரலை நான் இயக்க போகிறேன். சரியா? உங்கள் கணினியில் தமிழ் தெரியறதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இருங்க, அதுக்கு முன்னால் வேறு ஒரு மாற்றம் பண்ணிக்கிறேன். பைத்தான் நிரல், இதுதான் புதிய கோப்பு. இதை நீக்காத மாதிரி பண்ணிக்கிறேன் முதல்ல. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது உருவாகும். சரி, இப்போ நான் இயக்கிறேன் அதை. சரியா? என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளார மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்குள்ளேயும் நான் காமிச்சிட்றேன். இப்படி திறந்து இந்த இருக்கு இல்லையா, அகடு இல்லையா, இதுதான் முதல்ல தடிமனாக இருக்குது இல்லைங்களா, அகடு. சமக்குறியீடுக்கு இடது பக்கம் இப்படி தேர்ந்தெடுத்து, பொதுவாக கீழே இதுதான் தடிமனாக மாற்றுவாங்க. இப்படி நான் அப்படி தவிர்த்துறேன். ஏன்னா அது ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோள் தரும்போது அது இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொடுத்துக்குவேன். சரிங்களா? இப்படி கொடுத்து ஒவ்வொரு சொல்லாக நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து இப்படி முன்தோற்றம் பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி தடிமனாக இருக்கும் இல்லைங்களா? முன்ன பாருங்கள், இந்த இடம் சொல்கிறேன். அகடு எப்படி இருந்தது பாருங்கள். முன்ன இப்படி திறந்தது, சேமிக்காத காமிக்கிறேன் பாருங்கள். சரி, அகடு தடிமனாக இல்லை. சரி, இப்போ நிரல் மாற்றம் பண்ணிடுச்சான்னு பார்ப்போம். பண்ணிடுச்சு. இதெல்லாம் குறியீடுலாம் போட்டுருச்சு. எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நான் சேமிக்கல. இப்போ இங்கே போயிட்டு எங்கே உருவாக்கியிருக்கு, இங்கே உருவாக்கியிருக்கு.
இந்த பக்கத்தை எடுத்து இந்த இடத்துல போட்டுறேன். போட்டுட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு நான் பார்க்குறதுக்காக மாற்றங்களை காட்டு அப்படின்னு அழுத்துறேன். இது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்கும் முன்னால் நீ போல்டு போட்டிருக்கேன் அப்படின்னு பொருள் காட்டுது. சரி, அது எப்படி வரும்னா முன்தோற்றம் பார்க்கணும். இப்படி தான் விக்கி நடைமுறையில் முதல்ல மாற்றங்களை கண்ணா மாற்றம் செஞ்சீங்கன்னு பார்க்கணும், அப்புறம் முன்தோற்றம் பார்க்கணும். சரியாக இருந்தால் இதை சொடுக்கிட்டு சேமிப்பு பண்ணணும். அப்போ நீங்கள் ஊதா நிறம் மட்டும் மாற்றுங்க. சரியா? நான் எல்லாத்துக்கும் தடிமனாக நான் போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முறை சரி பார்த்துட்டு மஞ்சளாக மாற்றிடுங்க. இப்படித்தான் இந்த 200 பக்கத்தையும் நம்ம எளிமையாக வேகமாக முடிக்க முடியும். நம்முடைய நாட்கள் ரொம்ப குறைவு, 10 பேர் தான் இருக்கிறோம். 10 பேர்னால் ஏறத்தாழ ஒரு ஆள் 30 நாள் வச்சுக்கிட்டா கூட ஆளுக்கு 30 நாள் இயங்கினா 300 பக்கம் முடிச்சிடலாம். ஆளுக்கு 10 பக்கம் எடுத்தோம்னா 10 பக்கமா 20 பக்கமா என்ன 10 30 பக்கம் ஒவ்வொருத்தரும் முடிக்கணுங்கிற இலக்கு வச்சுக்கிங்க. ஒரு பக்கத்துக்கு 15 நிமிடங்கள்லேருந்து 20 நிமிடங்கள் ஆகும். எனக்கு அரை மணி நேரமாக எடுக்குது. நீங்களாம் தமிழ் பிடிச்சவங்க, அதனால் விரைந்து செயல் முடியும்னு நம்புகிறேன். இதில் இன்னொரு என்னென்னா, ஒரு பக்கத்தை பார்க்கும்போது எழுத்துக்கள் பெருசாக பார்த்துக்கு நான் தனியாக முதல்ல போன போது பதிவு பண்ணினேன். இன்னொரு எளிமையான வழி இருக்குது. எப்படின்னா, உங்கள் திரையில் சுட்டியில் நடுவில் சொடுக்கிக்கிட்டு மவுஸ் வீலை திரைப்பக்கம் சுற்றுனீங்கன்னா பெருசாகும். அப்படி நகர்த்தி வச்சுக்கிங்க. அப்படி ஒரு பக்கம் மட்டும் இப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்கள் இப்போ மடங்கி இருக்குதா அப்படின்னா அது நேராகவே எழுதிடுங்க. அசை இயற்கு போட்டுட்டு நேராக எழுதுங்க. நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்களேன், செஞ்சதை செஞ்சு காமிக்கிறேன், திறந்து காமிக்கிறேன். இங்கே இது பார்த்தீங்கன்னா மடங்கி இருக்குல்ல, வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அப்படி மடங்கி இருக்கு இல்லையா, சீர் அப்படி மடங்கி இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இங்கே நேராக எழுதியிருக்கேன். அதை ஒரே வரியில் நேராக எழுதியிருக்கேன். சரியா? இதுவும் ஒரே வரி, இதுவும் ஒரே வரி தான். 2 வரி மாதிரி உங்களுக்கு தெரியுது. காரணம் நான் பெருசுப்படுத்தியிருக்கேன். சரியா? இதுதான் வெற்றி வரி. இது பெருசாக 4 வரியாக கூட மாறும். சரியா? இதுதான் ஃப்ளோட்டபிள் டெக்ஸ்ட்டுமா. சரி, ரொம்ப நுட்பம் வேணாம். இதை தொடர்ந்து நம்ம இது மாதிரி நீங்கள் இடம் விட்டு எழுதுனீங்கன்னா எளிமையாக நான் குறியீடு போட்டு கொடுத்துருவேன். இல்லாட்டி ஒவ்வொரு பக்கத்துக்கும் இந்த குறியீடு போகிறதுக்கு அதிகப்படியாக இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் செலவாகும். அதனால் ஒவ்வொருத்தரும் 30 பக்கம். நம்ம 10 பேர் இருக்கோம். பொதுவாக இந்திய அளவில் யாரும் கவனிச்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்திய அளவில் கல்லூரி பேசுகிறல அவங்கெல்லாம் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது. இது சிறப்பாக செய்யுங்க. நம்ம ஆண்டுக்கு ஒரு 3-4 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். உங்கள் கல்லூரிக்குள்ளேயே சுழன்ற பணத்தை வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். தமிழகமெங்கும் தமிழ் படித்த தமிழில் முனைவர் பட்டம் வாங்கின பேராசிரியர்கள்லாம் இது நடத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் என்னை கேட்டவங்களெல்லாம். அதனால் இது சிறப்பாக செய்யுங்க. எப்போ வேணாலும் நீ கூப்பிடுங்க, மதிய நேரத்தில் கூப்பிடுங்க. 3லேருந்து 5 வரைக்கும் கூப்பிடலாம். இல்லாட்டி எனக்கு டெலகிராம்லேயோ இல்லை நம்ம வாட்ஸ்அப்லேயோ போடுங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பங்குக்கு நான் எல்லாமே முடிச்சிட்டேன். உங்களுடைய நேரத்தை காக்க வேண்டி நீங்கள் தான் மற்றதெல்லாம் பண்ணணும். நன்றி. எனக்கு நிறைய பணிகள்லாம் போயிட்டுருக்குது. உங்களுக்கு அதையும் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அறிவியல் கலைஞம் போயிட்டுருக்குது. அப்புறம் இன்னொன்று நிறைய கலைக்கலைஞர் பணிகள்லாம் போயிட்டுருக்குது. சரிங்களா? அப்புறம் சூரிய நமஸ்கார்னு ஒரு நூல் 1928 அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அப்புறம் அறிவியல் வினாவிடா உலகமெங்கும் உலக மொழிகளில் அறிவியல் சம்மந்தமான தரவுகள் அதிகப்பட்டான போக்கு அதையும் செஞ்சிகிட்ருக்கேன். நீங்கள் அதில் வாழ்வியல் கலைக்கலைஞர்கள் பெருசாக போயிட்டுருக்குது. இது ஒரு சிறிய நூல். சரியா? மற்றதெல்லாம் நம்ம சிறப்பாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி நான் போக சொல்கிறேன். அறிவியல் கலைஞத்தில் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள்
ஒரு கூட்டுப்பணி தான், அவங்க தான் செஞ்சாங்க, நான் ஒன்றும் செய்யலை. அதை சில எளிய வழிகள் நுட்பத்தை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது செய்யும்போது நம்ம பார்ப்போம். பாருங்கள், 1000 பக்கம் அது முடிக்க போகிறாங்க. அடுத்து நாம் செய்ய போகிறது என்ன அப்படின்னா, நிதி வாங்கிறதுக்கு வசதியாக 19,000 பக்கம் இருக்குது. அதில் முதல் 10வது பக்கம் இப்போ போயிட்டுருக்கோம். சரிங்களா? நன்றி. நம்ம கூட்டாக இணைந்து தமிழுக்கு பணம் தர்றதுக்கு ஏதோ வெளிநாட்டில் காத்திருக்காங்க. நம்ம அதை வாங்கி நம்ம மொழியை மேம்படுத்துவோம். வணக்கம்.